ஹலோ கைஸ், இன்னைக்கு டேட் வந்து 20 சண்டே. கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து எண்ட் ஆகிற டைம் வந்து வாரத்தில் லாஸ்ட்டில் தாங்க. எனக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 61 தான் இருக்குது. லாகின் ஹவர்ஸ் இன்னும் எனக்கு 1 ஹவர் தான் தேவை, அது ஈஸியாக எடுத்துடலாம். கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க மெயின். யாராச்சும் ஒரு புக்கிங் போட்டு எனக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 பாயிண்ட் வந்து குறைக்கிறாங்க. நம்ம மேலே தப்பே இல்லைனா கூட அது வந்து 4 பாயிண்ட் குறைக்கிறாங்க. கேன்சல் பண்ணுறாங்கன்னா டிரைவர் மேலே தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் மேலே ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு 4 பாயிண்ட் குறையுது. அதுதாங்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கடைசி நேரத்தில் 67 68 இருந்ததுன்னா லாஸ்ட் டைமில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லாக 10 செகண்ட் ஐடியா என்னை மாற்றிட்டாங்க. பார்க்கலாம், வர திங்கக்கிழமை, நாளைக்கு தான் திங்கக்கிழமை. அதுலேருந்து எனக்கு 10 செகண்ட் இல்லாமல் இருந்தேன்னா ட்ரிப்பு நிறைய எடுக்கலாம். அதையும் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ 10:30 மணிக்கு நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த சவாரியும் வரல. எந்த ட்ரிப் வந்தாலும் இன்றைக்கி எடுக்கிற நிலமையில தாங்க இருக்கேன். யாரும் இன்றைக்கி எனக்கு கேன்சல் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா இன்றைக்கி பண்ணிட்டேன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக எனக்கும் 10 செகண்ட் தான், அப்புறம் ட்ரிப்பே வராது. டெய்லியும் 500 1000 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால 10 செகண்ட் ஐடி இல்லாமல் நாளையிலேருந்து இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக யாரும் கேன்சல் எதுவும் வராமல் இருந்தால் நல்ல விஷயம். பார்க்கலாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எந்த சவாரி வந்தாலும் எடுக்கிறதுக்கு ரெடி. 2 சவாரி வந்தால் போதுங்க. அதோட லாக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. இப்போ 4:30 மணி நேரம் ஆயிடுச்சு லாகின் பண்ணி. இப்போ வரைக்கும் எந்த சவாரியும் வரல. ஒரே ஒரு ட்ரிப்பு அடிக்குது. இருங்க, ட்ரிப்புக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி சண்டே, எங்கே ட்ரிப்பு வராதோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேங்க. சரி, நம்ம எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க தெரியுது. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா அன்னனூர் ஆவடி தாங்க. ட்ராப் பாயிண்ட்டும் அன்னனூர் சுலாம்பேடு. பிக்கப்பும் பக்கம் தான், ட்ராப்பும் பக்கம் தாங்க. அதுதாங்க எனக்கு வேணும். சரி, இப்போ எத்தனை கிலோமீட்டர் பார்த்துடலாம். 500 மீட்டர் தாங்க, பரவாயில்லங்க. நம்ம போக வேண்டிய ரூட்டுங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க. லாஸ்ட்டில் எஸ் பெண்ட் மாதிரி வரும், அதையும் தாண்டி ரைட் வருங்க. அவ்வளோதாங்க, அதுதான் பிக்கப்பு. நம்ம கிளம்பியாச்சுங்க. அநேகமாக இது வந்து வீட் ஷிஃப்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சண்டே வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு சவாரி வர்றது வந்து வீட் ஷிஃப்டிங் தான் வரும். அதனால தான் உங்களுக்கு ரொம்ப டிலேயாக வருது. நம்ம சரௌண்டிங்கில் யாரும் ஷிஃப்ட் பண்ணலை போல்து. அதனால தான் ட்ரிப்பு எனக்கு வந்து அடிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரிப் அடிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த ட்ரிப் அடிச்சிருக்கு. ஏதோ ஒன்று நம்மளுக்கு அடிச்சிச்சு. முதல் ட்ரிப் வந்துச்சு, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேங்க. இந்த கோயிலை தாண்டினதுக்கப்புறம் கஸ்டமரோட லொக்கேஷன் தாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு தெரில. சரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இமீடியட்டாக கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம அந்த லொக்கேஷனில் போய் கஸ்டமரை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி போயாச்சுங்க. அந்த லொக்கேஷனில் தாங்க நிற்கிறேன். கஸ்டமருக்கு அங்கே இருந்து தாங்க கஸ்டமர் கால் பண்ண, அவர் ஃபோன் எடுக்கலை. திருப்பி 2 தடவை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்தாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் இது தாங்க. எடுத்துகிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கீங்கண்ணா, நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் இதானா? இல்லைண்ணா, கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. சரி ஓகே. கஸ்டமர் சொன்ன மாதிரியே பின்னாடி அப்படியே ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டே இருந்தேன். கஸ்டமர் பார்த்துட்டே இருந்தாங்க. வரலான்னாங்க. சரி ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், ஒரு ஓரமாக விடுனாங்க. அப்படியே லெஃப்ட் வாங்கி ஓரம் விட்டாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் தூரம் தான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே தாங்க ஏற்ற போகிறேன்ற மாதிரி சொன்னாங்க. கஸ்டமர் வீட் ஷிஃப்டிங் மெட்டீரியல் தாங்க பக்காவாக வெளியில் எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Start loading. Press the blue button only after loading is complete. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இதாங்க வீட் ஷிஃப்டிங். ஆல்ரெடி பாதி மெட்டீரியல் போயிடுச்சுருந்தாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னாங்க. சரி ஓகே, கஸ்டமர் ஒன்று ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆல்ரெடி உள்ளே 2 பேர் எடுத்து கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க போல தெரியுது. மிச்ச பொருளெல்லாம் இவங்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வண்டி நிறையிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஐட்டம் தாங்க இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட் ஷிஃப்டிங்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு நம்மளை கிளப்பி விட்டாங்க. கஸ்டமர் கிட்ட லொக்கேஷன் கரெக்டானு கேட்டாங்க. கரெக்டு தாங்க, நீங்கள் இருந்தாலும் என் பின்னாடி வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வரும்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் உட்காந்துட்டு இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட்னு கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துடலாமாங்க. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் பாருங்கள், 1.4 கிலோமீட்டரு. பரவாயில்லைங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து எனக்கு ரொம்ப சின்ன ட்ரிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒரு ட்ரிப் வந்தேன்னா எனக்கு அது போதுங்க. கஸ்டமர் அதை போகிறாங்க பாருங்கள், என் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணுனாங்க. சரி ஓகே, கஸ்டமர் முன்னாடி போயிட்டாங்க. நம்மளும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருந்தோம். ரோடு பாருங்கள், அப்படியே ஜியோன்னு இருக்குது. அந்தளவுக்கு ரோட்டில் யாருமே இல்லை. சண்டே டைம்லங்க எல்லோரும் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்துச்சுங்க. அதையும் தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம். கஸ்டமர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு தாங்க இருந்தாங்க. இவங்க இல்லைங்க, இந்த லாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க தாங்க. சரி, நம்ம என்னதான் எதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போய்கிட்டே தான் இருந்தோம். கஸ்டமர் ட்ராப் பாயிண்ட் வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான். இது கிட்டத்தட்ட அன்னனூர் பக்கத்தில் தாங்க வருது. கஸ்டமரோட லொக்கேஷன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தா 800 மீட்டர் தாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி எந்த ட்ரிப் வந்தாலும் நம்ம எடுக்க போகிறோம். அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். லொக்கேஷன் வந்து மிஸ் மேட்ச்னால இந்த மாதிரி காட்டுதுங்க. மார்க்கெட் அரைவல்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ டைம் ஓட ஆரம்பிச்சிருங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்க இடம் தாங்க இந்த இடம். கஸ்டமர் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலைமையில தாங்க இருக்காங்க.
சரி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஏதாவது இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ரிப் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்கத்துலேயே முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப லாங் கொடுத்தா கூட சவாரி வராது. லாஸ்ட்டு வாஷிங் மிஷின் தான் இறக்கிட்டாங்க. வண்டி வந்து இப்போ எம்டி ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்மளும் உங்ககிட்ட கிளியராக காமிச்சாச்சு. எல்லா பொருளும் இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து எண்டு பண்ணிடலாம். அப்போ தான் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணுறேன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு. ட்ரிப்பு வந்து இப்போ எண்டு கொடுத்துடலாம். ட்ரிப் எண்ட் கொடுத்தோன்னே கஸ்டமருக்கு என்ன அமௌண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா எதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறவே இல்லை பாருங்கள். 354 ரூபா சேம் அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. சரி கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரி கஸ்டமர் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 400 ரூபா பாருங்கள் ஜிபேயில் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிகமாக நம்மளால் பண்ண முடியுமோ ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு தேங்க்யூ பிரேம்குமார்னு வந்துருச்சு. அடுத்த ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி சின்ன ட்ரிப் வந்தால் ரொம்ப சந்தோஷம். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து ஏறவே இல்லை. அது வந்து 2 ஹவர் கழிச்சு அப்டேட் ஆகும்னு இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 ஹவர் கழிச்சு அப்டேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த சின்ன ட்ரிப் வந்துன்னா நல்லாயிருக்கும். வெற்றிகரமாக நம்ம சின்ன ட்ரிப் முடிச்சாச்சுங்க. இதே மாதிரியே இன்னொரு ட்ரிப்பு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அதோட ஆஃப் பண்ணிட்டு வீட்டு பக்கம் போயிட வேண்டியதாங்க. ஏன்னா சில டைமில் ஓயா மாதிரி ஈஸியாக எதாவது கொடுத்தா கூட அங்கேருந்து நான் எம்டியில் தாங்க வரணும். அதோட இது பெஸ்ட்டு இல்லைங்க. 2 சின்ன ட்ரிப் எடுத்தேன்னா நம்மளுக்கு ஸ்கோரும் கொஞ்சம் ஏறிடும். ஆனால் 1 எடுத்தால் ஏறுறதுக்கு டவுட்டு. 2 எடுத்தோன்னா நம்ம டைமும் ஏறுது, ஸ்கோரும் ஏறுது. சண்டேங்க, அதனால் ரொம்ப லாங் ட்ரிப் போயிட்டு நம்ம அங்கேருந்து எம்டி வரதுக்கு சின்ன ட்ரிப் எடுக்கிறது நமக்கு எவ்வளவோ பெஸ்ட்டு. பார்க்கலாம் அடுத்த ட்ரிப் என்ன ட்ரிப்பு நம்மளுக்கு. சின்ன ட்ரிப் கொடுக்குறாங்களா பெரிய ட்ரிப் கொடுக்குறாங்களா நம்மளுக்கே தெரியாது. பார்க்கலாம். ட்ரிப்பு வந்துருச்சுங்க. அடுத்த ட்ரிப்பு பார்த்துடலாமாங்க? பரவாயில்லைங்க, நான் நினச்ச மாதிரியே அடுத்த ட்ரிப்பும் சின்ன ட்ரிப்பாக வந்துச்சுங்க. அன்னனூர் சூலாம்பேடுன்னு போட்டிருக்காங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க? அன்னனூர் சூலாம்பேடு பிக்கப்பு, செந்தில் நகர் சிவாசக்தி நகர் ட்ராப்புன்னு போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப பக்கம்தாங்க. இதுவும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். பரவாயில்ல, நினச்ச மாதிரியே சின்ன ட்ரிப் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. சரி கஸ்டமருக்கு எத்தனை கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் பார்த்துடலாமாங்க? 2.4 கிலோமீட்டர். பரவாயில்லங்க, 5 இருந்தால் கூட நான் போகிறதுக்கு ரெடிங்க. இந்த பிரிட்ஜ் வழியாக தாங்க யூ டர்ன் பண்ணி நம்ம மேலே போகிற மாதிரி வரும். சரி நம்ம வண்டி எடுத்துடலாங்க. கிளம்பியாச்சுங்க நம்ம இங்கேருந்து. ஒரே ஸ்ட்ரைட்டு தாங்க. பஸ்ஸு இப்படிக்கா வந்து தாங்க யூ டர்ன் பண்ணி அந்த பக்கம் போவோம். ஏதோ படமா சீரியலான்னு தெரிலங்க. போலீஸ் வேஷம் போட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. சரி நம்மளும் ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாமே. எல்லாருமே ஜனங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஏன்னா நம்ம ஏரியாவில் புதுசாக இந்த மாதிரிலாம் எடுத்தது கிடையாது ஷூட்டிங். கிட்ட போய் கேட்கலான்னு நினச்சேன். சீரியலாக படமான்னு கேட்கலாம், அதுலேயும் டைம் ஆயிரும். சரி நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடலாம், அப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. கஸ்டமருக்கு போகும்போதே 2 தடவை கால் பண்ணேன், எடுக்கல. இதுக்கு மேலே நம்ம கால் பண்ணால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு ட்ராப் ஆகின்னு போய்ட்டு கஸ்டமர் கால் பண்ணலாமேன்னு பண்ணேன். ஏன்னா சில டைமில் ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிரும். ஐயோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இருக்கிற ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. ரீச் ஆக போகிறேன். புக்கிங் கஸ்டமர் எனக்கு இப்போ தாங்க கால் பண்ணாங்க. அந்த ஒயிட் கலர் கார் தாண்டி வாங்க, நான் அங்கே தான் உங்களை பார்த்துட்ருக்கேன். நாங்கள் எப்பா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இந்த ஆர்டர் என்னமோ கேன்சல் ஆகும்னு நினச்சேன். கேன்சல் ஆகலை. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். என்ன ஐட்டம் கேட்டால் இதுவும் வீட் ஷிஃப்டிங் தான் அப்படின்னாங்க. சரி இதுதான் கஸ்டமரோட லொக்கேஷன். கஸ்டமர்கிட்ட என்ன மெட்டீரியல்னு கேட்டாங்க. வீட் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஐட்டம் தான், நீ நினைக்கிற அளவுக்கு நிறைய ஐட்டம் இல்லைனா. பரவாயில்ல சார், எதாக இருந்தாலும் ஓகேன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். இப்போ டைம் நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. Please start loading. Press the blue button only after loading is complete. ரொம்ப கம்மி மெட்டீரியல் தாங்க ஏற்றிருக்காங்க. பரவாயில்ல. எங்கே ட்ராப்புன்னு கஸ்டமர் கேட்டேன். பக்கத்தெருவு தான்னாங்க. பரவாயில்லையே, பக்கத்தெருவு தானா, இன்னும் ரொம்ப பக்கத்துலேயே ஆகிப்போச்சு. பரவாயில்ல, இந்த சவாரியை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் பைப்பு கீப்பெல்லாம் ஏற்றுனாங்க. பரவாயில்ல, எவ்வளோ லென்த் வேணால் ஏற்றிக்கிட்டோம். நம்மளுக்கு வீடும் பக்கம்தான், நம்மளுக்கு போகிறதும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இந்த ஒரு சவாரி முடிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு தாங்க போக போகிறேன். பரவாயில்ல, எப்படியோ காட் கிரேட்ஸுங்க. சின்ன ட்ரிப்பாக 2 ட்ரிப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எப்படி தான் ஓட்ட போகிறணும்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோட் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துடலாம். ஏன்னா லோடெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பணும் இல்லைங்க. பக்கத்தெருவு தான், ரொம்ப தூரம் கூட இல்லை. அந்த அண்ணன் என் வண்டியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே முன்னாடி போனாங்க. பின்னாடி ஒருத்தவங்க பார்த்துட்டே வராங்க. ஏதாவது கொட்டுதான் என்னன்னு பார்த்தாங்க. 2.70 மீட்டர் தாங்க காட்டுது. இப்போ இங்கேருந்து வெளியே போயிட்டு அடுத்த தெருவு. அதனால் உடனே அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்த மாதிரி தாங்க இருக்கும். வந்துட்டேங்க கஸ்டமர் லொக்கேஷன். அதுவும் டெட் எண்டு கிட்ட தாங்க. பாருங்கள், ரொம்ப தூரம் கூட இல்லை. 270 மீட்டர்னால் என்ன, ஒரு 250 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது வரைக்கும் பெரிய ஹாப்பியாக போயிடுச்சு எனக்கு. இது நம்ம அரைவேல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete.
அவ்வளோதாங்க. கஸ்டமர் வந்து லோட வந்து இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பைப்பெல்லாம் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு ஒண்ணா அப்படியே இங்கேருந்து மேலே மொட்டை மாடிக்கு அப்படியே ஷார்ட்டா தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு லாங் ஃபோக்கஸில் வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதுவும் லாங் ஃபோக்கஸில் வீடியோ எடுத்தாச்சுங்க. கஸ்டமர் டக்கு டக்கு டக்குன்னு இறக்கி முடிச்சுட்டாங்க. வண்டியே காலி பண்ணிட்டாங்க பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு இறக்கிட்டாங்க. ஏன்னா 1க்கு 2 பேர் இருந்தனால அவ்வளோ குயிக்காக இறக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப்பை எண்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைன் போடுறது தான் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சவாரி ஏற்றினா நம்மளுக்கு தாங்க டேஞ்சரு. கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தாங்க ரொம்ப நல்லது. சரி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பை எண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்க முடியும். எண்டு ட்ரிப்பு கொடுத்துட்டேன். என்ன அமௌண்ட் எதாவது மாறி இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் மாறாது. என்ன அமௌண்ட்டோ அதான் வரும். ரூ. 347 வந்திருக்கு. கஸ்டமர் ஜிபே பண்ணிட்டாங்க இவங்களும். பரவாயில்ல, கேட்காமே ஒரு ரூ. 50 கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம பொறுமையாக இருந்தோம். அதனால் கொடுத்தாங்களா எனக்கு என்னன்னு தெரில. ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து ட்ரிப்பை எண்டு பண்ணிடலாம். ட்ரிப்பு எண்டு கொடுத்தாச்சு. சுற்றிட்டு கஸ்டமருக்கு ரேட்டிங்கும் கொடுத்துடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரேட்டிங் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஆஃப்லைன் போகிற டைம் வந்துச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம். இப்போ நம்ம ஆஃப்லைன் போயிட வேண்டியதான். இல்லைனா அடுத்த ட்ரிப் உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் எடுத்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கிங்க நான் நினச்ச மாதிரியே 2மே சின்ன ட்ரிப் எடுத்தாச்சுங்க. இது எப்போவுமே நம்ம நினச்சது கண்டிப்பாக வராது. ஏதோ ஒரு லக்கு தாங்க. எப்படியோ வந்துருச்சு சின்ன ட்ரிப்பு. நம்ம இப்போது எத்தனை ட்ரிப்பு எடுத்துருக்கோம் நம்ம கிளியராக பார்க்கலாமாங்க. இன்றைக்கி வந்து டோட்டலாக 2 ட்ரிப் எடுத்திருக்கேங்க. 6 மணி நேரம் 50 நிமிஷம் நான் லாகின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஏர்னிங் பார்த்தா ரூ. 581.83. பரவாயில்லங்க. ஏதோ சின்ன அமௌண்ட் வந்தாலும் நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க வீடு. அது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. நம்ம இப்போ வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்துடலாமாங்க. கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. இன்னும் 61 தான் இருக்குது. டார்கெட் வந்து 65 இருக்கணும். லாகின் ஹவர்ஸ் வந்து 29 மணி நேரம் தான் இருக்குது. அது வந்து 30 மணி நேரம் இருக்கணும். அப்டேட் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகுது. ஆனால் நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் அப்டேட் ஆகலைங்க. கண்டிப்பாக அப்டேட் ஆயிரும். ஆகலைன்னா கஷ்டம் தாங்க. வெற்றிகரமாக 2வது சவாரியும் முடிச்சாச்சு. அதுவும் ரொம்ப சின்ன சவாரி தாங்க. நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு. எப்போவுமே நம்ம நினச்சா அந்த சவாரி வராது. சின்ன சவாரியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சேன். அதே மாதிரி சின்ன சவாரி முடிஞ்சிச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் டோட்டலாகவே. வீட்டுக்கு போகிற வரைக்கும் டோட்டலாகவே 6 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வரும். எல்லா ட்ரிப்போட சேர்த்து தான். எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. திங்கக்கிழமை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 10 செகண்ட் வருதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஸ்கோர் வந்து எந்த அப்டேட்டும் வரல. 2 ஹவர் கழிச்சும் 3 ஹவர் 4 ஹவர் கழிச்சு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். எந்த அப்டேட்டும் வரல. பார்க்கலாம், திங்கக்கிழமை பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கி சண்டேனால எப்படின்னு தெரியல. மண்டே பார்த்தா என்ன அப்டேட்டில் இருக்குன்னு நம்ம தெரியும். கண்டிப்பாக அதை கூட நான் அப்டேட் உங்களுக்கு வீடியோ போடுறேன். 10 செகண்ட் இல்லாமல் வந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். வர எல்லா ட்ரிப்பும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 1-2 மட்டும்தான் விட முடியும். பட் எல்லா ட்ரிப்பும் நம்மளால் எடுக்க முடியும். பார்க்கலாம். திங்கக்கிழமை நான் வீடியோ போடுறேன். எப்படி சவாரி வருது, 10 செகண்ட் டிலேவாக வருதா, 10 செகண்ட் இல்லாமல் வருதா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.